துதி ஆராதனை வேலைக்காய் வந்திருக்கிற உங்களை யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜெப சிந்தையோடு நாம் காணப்படுவோம். கர்த்தர் நம்மளோடு இடைபடுவதற்காக, கர்த்தருடைய தெய்வீக பிரசன்னம் நம்மை தொடுவதற்காக, தெய்வீக மகிமை நம்மை சூழ்ந்து கொள்வதற்காக ஒரு விசை தலைகளை தாழ்த்தி, ஆண்டவரே இருதயத்தை தாழ்த்தி தேவ சமூகத்திற்கு முன்பதாக இப்படி நல்ல ஒரு வேலையை நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் தந்திருக்கிறீங்களப்பா. நாங்களுமே ஆராதிப்பதற்கு, உயர்த்துவதற்கு, மகிமை செலுத்துவதற்கு நீர் எங்களுக்கு பாராட்டி இருக்கிற உங்கள் மேலான கிருபையை நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தெய்வீக மகிமைகளை தாங்கட்டும், சூழ்ந்து கொள்ளட்டும், பலப்படுத்தட்டும். ஆண்டவரே இந்த நேரத்தில் ஆண்டவரே உம்மை துதிக்க, மகிமை செலுத்த எங்களுக்கு இருதயத்தை தாங்கப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதிப்பதற்கு நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக, கிருபை பாராட்டுவீராக. தெய்வ பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ளுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். தெய்வ மகிமை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும், தெய்வ கரம் எங்களை நடத்தட்டும். டேடி உமக்கு நன்றி, 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 நன்றி. ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, நீராளுகை செய்யும் ஜீவ தண்ணீர், ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, நீராளுகை செய்யும் வாரும் தூய ஆவியே, வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். சொல்லுமா, வாரும் தூய ஆவியே, வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். You're the living water, never drying fountain, comforter and counselor, take complete control. You're the living water, never drying fountain, comforter and counselor, take complete control. Welcome, Holy Spirit, we are in your presence. Fill us with your power, live inside of me. வாரும் தூய ஆவியே, வாரும் தூய ஆவியே, உங்க பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோப்பா. எங்கள் மத்தியில நீரசை வாடுகிற உங்க தேவ பிரசன்னம் இறங்குகிறதற்காய் நன்றி. என்னை நீரைத்து நீராளுகை
செலுத்துகிறோம் அப்பா. இந்த வேளையில துதி ஆராதனை வேளையில தேவ பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ளுவதாக, எங்களை நடத்துவதாக. நீர் விரும்புகிற வண்ணமாக எங்களுடைய வாழ்க்கையின் பயணங்கள் ஆண்டவரே காணப்பட கிருபை செய்வீராக. உம்மை முழு உள்ளத்தோடு இருதயத்தோடு தேடுகிற இருதயத்தினால நீங்கள் எங்களை நிரப்ப போகிறதற்காய் நன்றி. தொடர்ந்து உங்கள் பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ளுவதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் நாம் துதித்து தேவனை மகிமை செலுத்த போகிறோம், ஆராதிக்க போகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மளோடு இடைவிடுவாராக. ஆராதனைக்குழு முன்பதாக கடந்து வந்து நம்மளை ஆராதனையில் நடத்த போகிறார்கள். தேவ பிரசன்னம் நம்மளை சூழ்ந்து கொள்வதாக. ஆமென். இந்த நேரத்திலும் கூட நம்ம எல்லாரும் தலைகளை தாழ்த்தி வாய்களை தந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அன்பின் பரலோக பிதாவே அப்பா, அந்த நாள் தந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, எத்தனை பேர் இந்த நாளை காண முடியாமல் ஆண்டவரே சப்பா இந்த உலகத்தை விட்டு பிரிந்து போன நேரத்திலும் நீர் எங்களுக்கு ஆண்டவரே அப்பா உம்முடைய ஜீவனை தந்து ஆண்டவரே சப்பா உம்முடைய சமூகத்தில் அப்பா உம்மை ஆராதிப்பதற்கு நீ தந்து ஆண்டவரே கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே சப்பா எங்களை முற்றிலுமாக அப்பா உம்முடைய கரத்தில் சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே சப்பா. ஆண்டவரே எங்களுடைய சரீரத்தை அப்பா ஆண்டவரே உம்முடைய கரங்கள் அப்பா நாங்கள் ஜீவபலியாக எங்களை ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே சப்பா. நீர் ஆண்டவரே சப்பா எங்களை ஆண்டவரே சப்பா நீர் ஆண்டவரே குயவனாக இருந்த ஆண்டவரே நீர் எங்களை ஆண்டவரே வனைவீராகப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே சப்பா. குயவனே உம் கையில் களிமண்ணான் உடைத்து உருவாக்கும், குயவனே உம் கையில் களிமண்ணான் உடைத்து உருவாக்கும். என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேனும் கையிலே. என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேனும் கையிலே. என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே நம்முடைய காரியங்களோட கூட அந்த வழி நடத்தட்டும் அப்பா. நீர் விரும்புகிற வண்ணமாக அப்பா ஒவ்வொரு காரியங்களும் நடக்கட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவ நல்ல பிதாவே, ஆமென். சில பாடல்களை கரங்களை தட்டி நம்ம ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம், துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம், துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீர், மரணத்தின் விளிம்பில்
கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். தேவைகள் நெருக்கி நின்றபோது அற்புதமாக பெருக வைத்தீர். கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீர். தேவைகள் நெருக்கி நின்றபோது அற்புதமாக பெருக வைத்தீர். கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். எந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றுமே போதுமானவர். எந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றுமே போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். கல்வாரி மலை மேலேறியே முள்முடி சிரசில் சூடியே. கல்வாரி மலை மேலேறியே முள்முடி சிரசில் சூடியே. என் வேதனை யாவையும் நீக்கி என்னில் புது ஜீவனை தந்ததினார். என் வேதனை யாவையும் நீக்கி என்னில் புது ஜீவனை தந்ததினார். எந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றுமே போதுமானவர். எந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றுமே போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். அவர் ஆதியும் அந்தமுமே, தெய்வ சிநேகத்தின் பிறப்பிடமே. அவர் ஆதியும் அந்தமுமே, தெய்வ சிநேகத்தின் பிறப்பிடமே. 10,000 மிக சிறந்தவரே, துதிக்கப்படத்தக்கவரே. 10,000 மிக சிறந்தவரே, துதிக்கப்படத்தக்கவரே. எந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றுமே போதுமானவர். எந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றுமே போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். புவி யாத்திரை மிக கடினம், தேவ கிருபைகள் என் நேரமும். புவி யாத்திரை மிக கடினம், தேவ கிருபைகள் என் நேரமும். பகல் மேக ஸ்தம்பம், ராவில் அக்னி ஸ்தம்பம், அனுதினம் என்னை வழி நடத்தும். பகல் மேக ஸ்தம்பம், ராவில் அக்னி ஸ்தம்பம், அனுதினம் என்னை வழி நடத்தும்.
ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். எந்த ஏக்கமெல்லாம் நீங்கி போம், கண்ணீர் யாவையும் துடைத்திடுவார். எந்த ஏக்கமெல்லாம் நீங்கி போம், கண்ணீர் யாவையும் துடைத்திடுவார். இயேசு ராஜாவாய் வானில் வெளிப்படும் நாள் நான் அவருடன் பறந்திடுவேன். இயேசு ராஜாவாய் வானில் வெளிப்படும் நாள் நான் அவருடன் பறந்திடுவேன். எந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றுமே போதுமானவர். எந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றுமே போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். அவர் ஆதியும் அந்தமுமே, திவ்ய ஸ்நேகத்தின் பிறப்பிடமே. அவர் ஆதியும் அந்தமுமே, தெய்வ ஸ்நேகத்தின் பிறப்பிடமே. 10,000ங்களில் மிக சிறந்தவரே, துதிக்கப்படத்தக்கவரே. 10,000ங்களில் மிக சிறந்தவரே, துதிக்கப்படத்தக்கவரே. இந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றுமே போதுமானவர். எந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றுமே போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். ஆபத்தில் வியாதி என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். காலுகளேറെ கூரை வாழுதி போய் ஒரு கேளும் உயரில்லா ಎನ್ನು ನೀನಚ್ಚು. ಕಾಲುಗಳೇರೆ ಕೂರೆ ವಾಳುದಿ போய் ஒரு கேளும் உயரில்லா ಎನ್ನು ನೀನಚ್ಚು. என்னை நினைவுகள் தெய்வம் மாற்றி எழுதி பின்னை கால் வழுதுவானிடவன்னிலா. என்னை நினைவுகள் தெய்வம் மாற்றி எழுதி பின்னை கால் வழுதுவானிடவன்னிலா. அல்லேலூயா அல்லேலൂയ, നമ്മോടെ യേശു ജീവിക്കുന്നു. அல்லேலூയ அல்லேலൂയ, നമ്മോടെ യേശു ജീവിക്കുന്നു. ആരാധിപ്പാൻ നമുക്ക് കാരണമുണ്ട്, കൈകൊട്ടി പാടാനേറെ കാരണമുണ്ട്. ആരാധിപ്പാൻ നമുക്ക് കാരണമുണ്ട്, കൈകൊട്ടി പാടാനേറെ കാരണമുണ്ട്. அல்லேலூயா அல்லேலூയ, നമ്മോടെ യേശു ജീവിക്കുന്നു. அல்லேலூയ அல்லேலൂയ, നമ്മോടെ യേശു ജീവിക്കുന്നു. ഉറ്റോരും ഉടയോരും തള്ളിക്കളഞ്ഞു, കുറ്റമാത്രം പറഞ്ഞു പരസിച്ചപ്പോഴും
ഒരിക്കലും ഉയരില്ല എന്നു നിനച്ചു കാലുകളേറെ കൂരെ വാഴുതി പോയി ഒരിക്കലും ഉയരില്ല എന്നു നിനച്ചു എന്റെ നിലവുകൾ ദൈവം മാറ്റി എഴുതി പിന്നെ കാൽ വഴുതുവാനിട വന്നില്ല എന്റെ നിലവുകൾ ദൈവം മാറ്റി എഴുതി പിന്നെ കാൽ വഴുതുവാനിട വന്നില്ല ഹല്ലേലൂയ
ஜீரியாந்தரா பௌடக ரகலக ரகனா ஜீரியாந்தரா பௌடப ரபலக ரகனா ஜீரியாந்தரே லகனா ஜீரியாந்தரா பௌடா ஜூரபாலபாரபாலகரகடகரகனே ஜேரியாந்தரே பௌடக ரகலக ரகன ரிகடே தேரியாந்தரா பௌடப ரபலப ரபடா ஜீரியாந்தரே லகடா ஹத்துர பௌடப ரபலா ரகனா. அப்பா உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. அப்பா அப்பா நாங்கள் ஆண்டவரே சப்பா ஆண்டவரே ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவரே சப்பா உயிரடைய கர்த்தனர் கிருபை செய்வீராகப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, உமக்கு நன்றி. என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவீர், என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவீர். என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவீர், என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவீர். உமக்காய் காத்திருப்பேன், உம்மையே பற்றி கொள்ளுவேன். உம் வார்த்தையால் திருப்தியாவேன், உம் சமூகத்தில் அகமகிழ்வேன். உமக்காய் காத்திருப்பேன், உம்மையே பற்றி கொள்ளுவேன். உம் வார்த்தையால் திருப்தியாவேன், உம் சமூகத்தில் அகமகிழ்வேன். யெகோவா 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 என் நீதி நீர்தானையா. யெகோவா 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 என் நீதி நீர்தானையா. யெகோவா சிக்கேனோ நீர்தானையா. எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. யெகோவா சிக்கேனோ நீர்தானையா. எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. துன்மார்க்கரின் செல்வத்திரட்சியை பார்க்கிலும் நீதிமான் என்னுடைய கொஞ்சம் நல்லது. துன்மார்க்கரின் செல்வத்திரட்சியை பார்க்கிலும் நீதிமான் என்னுடைய கொஞ்சம் நல்லது. நிரந்தர சுதந்திரம் இது, என் கர்த்தர் எனக்கு நீர் தந்தது. நித்தம் பெருகும் கிருபை கொண்டது, என் கர்த்தர் எனக்கு நீர் தந்தது. நிரந்தர சுதந்திரம் இது, என் கர்த்தர் எனக்கு நீர் தந்தது. நித்தம் பெருகும் கிருபை கொண்டது, என் கர்த்தர் எனக்கு நீர் தந்தது. யெகோவா 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 என் நீதி நீர்தானையா. யெகோவா 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 என் நீதி நீர்தானையா. யெகோவா சிக்கேனோ நீர்தானையா. எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. யெகோவா சிக்கேனோ நீர்தானையா. எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. ஆபத்து காலத்தில் வெட்கமடைவதில்லை நான், பஞ்ச காலத்திலும் என்னை திருப்தியாக்குவீர். ஆபத்து காலத்தில் வெட்கமடைவதில்லை நான், பஞ்ச காலத்திலும் என்னை திருப்தியாக்குவீர். கர்த்தரே தாங்குகிறீர், என் பாதையிலே நோக்கமாயுளீர். என் வழிகள் ஒன்றும் பிசகு
படுத்துகிறீர். கர்த்தரே தாங்குகிறீர். என் பாதையிலே நோக்கமாயுள்ளீர். என் வழிகள் ஒன்றும் பிசகுவதில்லை. என் அடியை உறுதிப்படுத்துகிறீர். ஏசையா, 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 என் நீதி நீர்தானையா. ஏசையா, 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 என் நீதி நீர்தானையா. யெகோவா சிக்கேனு நீர்தானையா. எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. யெகோவா சிக்கேனு நீர்தானையா. எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஆராதனை கரங்கள் கூட வளர்த்துக்கோ. நமக்கு நன்றி செலுத்துகிறோம். மிதிலிருந்த ஒவ்வொரு பகுதி கர்த்தனை பொறுப்படுத்த வளர்த்துங்க. ஆளுகை செய்யுங்க. எனக்கு வேண்டிய மன்னாவை நீர் எங்களுக்கு தாருங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஹalleluya ஹalleluya. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? கரங்களை தட்டி, ஆண்டவரே நீர் பெரியவர், உன்னதர், பரிசுத்தர், நீதிபரராக இருக்கீங்களே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் பெரியவர், அதிசயங்களை செய்கிறவர். எங்கள் மத்தியில் நீர் அசைவாடி கொண்டிருக்கிறதற்காக எமக்கு நன்றி 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 நன்றி. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாய்களை திறந்து நன்றி செலுத்துவோமா? நீங்கள் நல்லவரப்பா, சர்வ வல்லமை உள்ள தேவனப்பா. உம்மை போல ஒரு தேவன் இல்லை ஆண்டவரே. நீர் அதிசயங்களை அற்புதங்களை செய்கிறதற்காய் நன்றி. தெய்வீக மகிமை எங்களை சூழ்ந்து கொள்ளுகிறதற்காய் நன்றி. உங்கள் தேவ பிரசன்னம் எங்களை ஆட்கொண்டதற்காய் நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா, நன்றி 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 நன்றி. ஹalleluya 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 ஹalleluya. ஆண்டவரே நீர் பெரியவராக இருக்கிறதற்காய் நன்றி. அதிசயங்களை அற்புதங்களை நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் செய்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவராக இருக்கிறீங்களே. எங்கள் நீதியாக இருக்கிற தேவனே உமக்கு நன்றி. எங்களுடைய நீதியை வெளிச்சத்தை போல பிரகாசிப்பிக்க பண்ணுகிற தேவனாக இருக்கீங்களே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நிகரானவர் இந்த பூமியில் யாருமே இல்லை அப்பா. உமக்கு நன்றி நன்றி. ஹalleluya ஹalleluya. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆமென் ஆமென் ஆமென். ஹalleluya ஹalleluya. நல்ல ஒரு தேவ பிரசன்னம் நிறைந்த ஆராதனை கர்த்தர் நமக்கு தந்தார். ஆமென் ஆமென். ஆண்டவர் தேடுகிறதும் அவரை உண்மையோடு ஆராதிக்கிற ஒரு கூட்டத்தை தான் ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். இந்த இரவு வேளையிலையும் நம்ம அவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது நாம் காத்திருக்கிற விஷயத்தில் ஒரு ஏமாற்றத்தை நாம் பார்க்கவே போவதில்லை. ஏன்னா நம்ம யாருக்காய் காத்திருக்கிறோம்? கர்த்தருக்காய் காத்திருக்கிறோம். அவருடைய பிரசன்னத்திற்காக, அவருடைய அந்த ஒரு அபிஷேகத்தின் வல்லமைக்காய் நாம் காத்திருக்கும் போது நாம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகும்படி செய்யாத தேவனாய் இருக்கிறார். ஹalleluya ஹalleluya. நம் யோவான் சுவிசேஷத்தில் நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். எப்படிப்பட்ட ஆராதனை அல்லது தொழுது கொள்ளுகிறவர்களை பிதாவாகிய தேவன் தேடுகிறார். he is on a hunt. பிதாவாகிய தேவன் ஒரு வேட்டையில் காணப்படுகிறார். என்ன வேட்டை அது? என்ன தேடுதல் அது? உண்மையாய் தம்மை தொழுது கொள்ளுகிறவர்களை தேடிக்கொண்டிருக்கிறார். நீங்கள் இருக்கிற இடத்துல மேபி உங்களை சுற்றி இருக்கிறவங்க ரட்சிக்கப்படாதவர்களாக இருக்கலாம். நீங்கள் மாத்திரம் ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற ஒரு நபராய் காணப்படலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை தேடிக்கொண்டே இருக்கிறார். உலகத்தின் பார்வைகளுக்கு முன்பதாக நீங்கள் ஒரு இன்விசிபிள் பர்சனை போல, எல்லாராலும் மறைக்கப்பட்ட ஒரு நபரை போல காணப்படலாம். ஆனால் அந்த ரங்கத்தில் நீங்கள் பரம பிதாவை நோக்கி கூப்பிடுகிற போது அவர் உங்களுக்கு செவி கொடுக்கிறவராக, உங்கள் கூப்பிடுதலுக்கு பதில் தருகிறவராய் காணப்படுகிறார். ஹalleluya ஹalleluya. நம்ம எப்பேற்பட்ட சூழ்நிலையில் காணப்பட்டாலும் ஆண்டவருக்கு தேவை ஒன்றே ஒன்று தான். அவரை உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்ளுகிறவர்கள் தேவை. இந்த இரவு வேளையில் நாமும் அவரை அப்படி தான் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். நம்ம மத்தியில் அவர் இறங்கி வருவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹalleluya ஹalleluya. இந்த இரவு வேளையின் தியானத்திற்காக
யோவான் எழுதினதான சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தினுடைய 37 மற்றும் 38வது வசனத்தை வாசிப்போம். ஜான் காஸ்பல் சாப்டர் 7 verse 37 and 38. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு ஊற்றப்படுதல், அதை குறித்து தான் இயேசு மிகவும் அழகாய் சொல்லுகிறார். அவர் சத்தமிட்டு கதறுகிறாராம். எதற்கு கதறுகிறார்? தாகமாய் இருக்கிறவர்கள் என்னிடத்தில் வர கடவன். ஆமென். இந்த தேவ பிரசன்னத்தின் வேளையில் நாம் தாகத்தோடு காணப்படுகிறோமா? இந்த ஆராதனை வேளையில் கர்த்தருடைய பிரசன்னம் என்னை ஆட்கொள்ள வேண்டும், என்னை நிரப்ப வேண்டும். அவருக்குள் நாம் விசுவாசமாக இருக்கும்போது ஜீவ தண்ணீருள்ள நதிகள் நமக்குள்ளாய் இருந்து புறப்பட்டு வரும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நதிகள் நமக்குள்ளாய் இருந்து புறப்பட்டு வெளியில் வருவதற்கு அந்த நதி நம்மை நிரப்புகிற ஒரு அனுபவம் நமக்கு மிகவும் அவசியம். இந்த இரவு வேளையில் கர்த்தர் நம்மளோடு இடைப்படுவது அல்லது தேவன் நம் வாழ்க்கையில் எதிர்பார்ப்பது என்ன என்று நாம் பார்க்கிறோம் என்றால், நாம் அவருக்குள்ளாக மூழ்க வேண்டும். ஆமென். கணக்கால் அளவு அல்ல, முழங்கால் அளவு அல்ல, நீந்தி நான் கடக்கக்கூடிய மூழ்கத்தக்க விதத்தில் நான் அவருடைய பிரசன்னத்திற்குள்ளாய் நான் என்ன செய்ய வேண்டும்? அமர்ந்திருக்க வேண்டும். அவருடைய பிரசன்னத்திற்குள்ளாக நான் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு நாம் ஆராதிக்கும் போது நமக்குள்ளாய் இருந்து ஒரு ஜீவ தண்ணீர் எழும்பி அது நதியாய் புறப்பட்டு நம் மூலமாய் வெளியில் வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நாம் பிறருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு முன்பதாக நாம் முதலாக தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீவ தண்ணீர் எனக்குள்ளாக. அப்போ ஆண்டவர் ஒரு திரளான கூட்டத்தின் மத்தியில் தாகமாய் இருக்கிறவன் என்னிடத்தில் வரக்கடவன் என்று ஒரு கூட்டத்தை கூப்பிடலை, இண்டிவிஜுவலாய் அழைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக சமயங்களில் நாம் நினைக்கிறோம், நான் ஆண்டவரை தேடுறேன், ஆனால் என் குடும்பத்தில் இருக்கிறவங்க ரட்சிக்கப்படலை, அல்லது என்னுடைய சுற்றி இருக்கிறவர்கள் ரட்சிக்கப்படலை, ஆனால் என்னுடைய வேண்டுதல் என்ன, நான் மட்டும் ஆண்டவரை தேடிட்டா அவங்களுக்கு எல்லாருக்கும் பாதுகாப்பு என் மூலமாக கிடைக்கும் அப்படி நம்ம பல நேரங்களில் நினைக்கிறோம். நம்மளுடைய ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். ஆனால் அவர்கள் தான் அவர்களுக்காக கூப்பிட வேண்டும். ஹல்லேலூயா. நான் எனக்காக நான் ஆண்டவர் சமூகத்தில் போகலாம், நான் பிறருக்காக ஆண்டவர் சமூகத்தில் போகலாம், ஆனாலும் நான் யாருக்காக ஆண்டவர் சமூகத்தில் போகிறேனோ அவங்களும் ஆண்டவரை தேடணும். இப்போ ஒரு பெற்றோராக இருக்கிற நாம் தேவனை தேடுகிறோம், ஆனால் என் பிள்ளை ஆண்டவருக்குள்ளே வரலை அல்லது என் பிள்ளை ஆண்டவரை கூப்பிடலை அப்படின்னு சொன்னால், அவர்கள் கூப்பிடுவதற்கு கர்த்தர் மனம் இறங்குவதற்கு, பிள்ளைகளின் இருதயத்தை தேவனுக்கு நேராய் திருப்பப்படுவதற்கு நாம் தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். அநேக சமயங்களில் நம்ம நினைக்கிறோம், நம்ம ஆண்டவரை தேடினா போதும், நம்ம தேடுறதுக்கு பிரதிபலன் ஆண்டவர் என் பிள்ளைங்களுக்கு கொடுத்துருவார். கொடுத்தாலும் அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய விதத்தில் அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ தேவனுடைய அந்த வல்லமையை, தேவனுடைய ஆசீர்வாதத்தை, தேவனுடைய அபிஷேகத்தை, தேவன் நம்மேல் வைத்திருக்கிற உன்னத திட்டம் நம் வாழ்க்கையின் மூலமாய் நிறைவேறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நாம் ஒவ்வொருவராய் அவருடைய சந்நிதியில் வரணும். இதில் நமக்கு ஃபஸ்ட்டு என்ன எடுக்கணும்னா, தாகம் எடுக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாகம் இருந்தால் தான் எனக்கு தண்ணி வேணும் அப்படின்ற எண்ணம் என்ன செய்யும்? வரும்.
தேவனை குறித்த அந்த ஆர்வம். உண்மையாக சொல்லுகிறேன், எனக்கு கர்த்தரை குறித்து அறிகிற அறிவின் வாஞ்சை எனக்குள்ளே வரணும்னா அதவே ஆண்டவர் எனக்குள்ளே வச்சாதான் அந்த வாஞ்சை வரும். அப்போ நாம் ஆண்டவரை நோக்கி கேட்கணும், ஆண்டவரே நீங்கள் தான்ப்பா அந்த ஜீவ தண்ணீர் உள்ள அந்த ஊற்றாக இருக்கிறீங்க. உங்களுக்குள்ளே இருந்து தான் அந்த வற்றாத ஜீவ ஊற்று புறப்படுகிறது. அதை வாஞ்சிக்கிறப்பா, அதை நான் தாகிக்கிறப்பா. அந்த தாகத்தை, ஆத்தும தாகத்தை எனக்கு நீங்கள் நிரப்புங்க ஆண்டவரே. உண்மை குறித்து அறியணும். உங்கள் பிரசன்னத்தில் அமரக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு தாங்க. உங்கள் பிரசன்னத்தில் நீங்கள் விரும்புகிற வண்ணமாக உம்மை புகழ, உம்மை மகிமை செலுத்த, உம்மை துதிக்க, உம்மை ஸ்தோத்திரிக்க நீங்கள் எனக்கு கிருபையை தாங்க. அப்படி நம்ம கேட்கும்போது தாகமுள்ளவன் மேல் என் தண்ணீரை ஊற்றுவேன் என்று வாக்கு பண்ணின தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இரவு வேளையிலையும் நாமும் தாகத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறோமா? அந்த தாகத்தை நிவர்த்தி செய்வதற்கு அவர் போதுமானவர். 2வது வசனம், 38வது வசனம் என்ன சொல்லி இருக்கிறது? யோவான் எழுதினதான சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 38வது வசனம். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் இருக்கிறவனிடத்தில் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் நம்முள்ளாய் இருந்து என்ன செய்யுமா? ஓடுமா. அப்போ அவரை விசுவாசிக்கிறது ஏதோ சிந்தனைகளில் அல்லது கேள்விப்படுகிற இடத்துல இருந்தல்ல, இருதயத்திலிருந்து நாம் அவரை விசுவாசிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒரு தனிப்பட்ட நபர் தேவன் மீது இருக்கிற விசுவாசத்தை இருதயத்திலிருந்து வெளிப்படுத்தும் போது அவனுக்குள்ளே இருந்து கர்த்தர் வெளிப்படாமல் இருக்கவே முடியாது. அவர் நிச்சயம் வெளிப்படுவார். அவரை உண்மையாய் விசுவாசிக்கிறவங்களுடைய வாழ்க்கை எப்படியாய் மாறும் என்று தெரியுமா? துதிக்கிறவர்களாய் மாத்திரமல்ல, தேவனை ஆராதிக்கிறவர்களாய் மாத்திரமல்ல, தங்களுடைய ஜீவனையே பாராமல் தேவனுக்கு அர்ப்பணிக்கிற ஒருத்தவர்களாய் மாறிவிடுகிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இரவு வேளையில் ஆண்டவரே அந்த ஜீவ தண்ணீர் எனக்குள்ளாய் இருந்து புரண்டு ஓடட்டும் அப்பா. உண்மையில இருக்கிற விசுவாசத்தின் அளவு யாரோ சொன்னதை வைத்தல்ல, எங்கேயோ நான் கேட்டதை வைத்தல்ல, நான் எதையோ யோசிக்கிறது நிமித்தம் அல்ல. எனக்கு ஒரு தனிப்பட்ட உறவு, தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நான் உணர்ந்து கொள்ளக்கூடிய அந்த ஒரு இடத்திற்குள்ளாய் நான் வர வேண்டும். தெய்வ பிரசன்னத்திற்குள்ளாய் வரும்போது நான் பல சிந்தனைகளோடு, பல தேவைகளோடு, பல போராட்டங்களோடு நான் கடந்து வந்து அமர்ந்தாலும் அந்த இடத்துல அந்த ஜீவ தண்ணீர் எனக்குள்ளாக இருந்து அது ஆராய் பெருக்கெடுத்து ஓடுவதற்கு என்ன நீங்கள் நிரப்பணும். நிரம்புனா தான் நிரம்பி ஓட முடியும். ஹல்லேலூயா. அந்த ஜீவ தண்ணீர் முதலாவது என்னை நிரப்ப வேண்டும். ஹல்லேலூயா. அந்த ஜீவ தண்ணீர் எனக்கு நிரப்பும் போது உலகத்தின் தேவைகள் எனக்கு பெரிய தேவைகளாய் இல்லாமல் தேவ திட்டத்தை செய்வதே என்னுடைய விருப்பமாய் மாறிவிடும். யோவான் 4வது அதிகாரத்தில் பிதாவாகிய தேவன் தம்மை முழு உள்ளத்தோடு அல்லது ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளுகிறவர்களை தேடுகிறார். அப்போ நம்ம அந்த தேடுகிற இடத்துல உண்மையோடு அவரை தேடுவதற்கு அவர் நம்மை நிரப்ப வேண்டும். அவர் மாத்திரம் நம்மளை நிரப்பிட்டார்னு வைங்களேன், இந்த உலகத்தின் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும், அதன் காரியங்கள் எல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்வார். நான் எதற்காய் ஓட ஆரம்பிப்பேன் என்றால் பிதாவின் திட்டத்தை செய்வதற்காக. அவர் தேடுகிற அந்த பாத்திரமாய் கர்த்தர் என்னை வணைந்து கொள்வதற்காக, என்னை அவருடைய சமூகத்திற்கு முன்பதாக எடுத்துக்கொள்வதற்கு அவர் நம்மளுடைய வாழ்க்கையில் அவர் போதுமானவராக இருக்கிறார். ஒரு விசை அநேக சமயங்களில் போராட்டங்கள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது தேவன் என்னை மறந்தாரோ, தேவன் என்னை விட்டுட்டாரோ என்று கலங்கி போயிருக்கிற நம்மளுடைய சூழ்நிலைகளில் இந்த இரவு வேளையில் நாம் ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமா, நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் ஜீவ தண்ணீரை போல புறப்பட்டு வாங்கப்பா, ஜீவ தண்ணீராய வாழ்க்கையின் மூலமாய் வெளிப்படுங்க. நான் எந்த சூழ்நிலையில் வழியாய் கடந்து சென்றாலும், என் வாழ்க்கை எப்பேற்பட்ட சூழ்நிலையில் வழியாய் நான் கடந்து சென்றாலும் அது உமக்கு
நமக்காக ஆண்டவரே உம்மை நினைவு கூர்ந்து, நீங்கள் பட்ட பாடுகளை மாதிரி இல்லைப்பா நான் படுற பாடுகளெல்லாம், ஆனால் அதன் மத்தியில் கர்த்தர் நீர் எங்கள் வாழ்க்கையில் ஒரு தொடுதலை கொடுப்பீராக. தெய்வீக மகிமை என்னை சூழ்ந்து கொள்ளுவதாக, தெய்வீக பிரசன்னம் எங்களை தாங்குவதாக. அநேக நேரத்தில் கர்த்தர் என்னை மறந்தாரோ, என்னை விட்டு விட்டாரோ என்ற எண்ணத்தினால நான் தேவ சமூகத்தில் கடந்து வந்தாலும் என்னால் ஜெபிக்க முடியலை, ஆராதிக்க முடியலை, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை நான் தொழுது கொள்ள முடியவில்லை என்று சோர்ந்து போயிருக்கிற உள்ளங்களாகிய நம்மளுடைய உள்ளங்களை கர்த்தர் ஆற்றி தேற்ற விரும்புகிறார். அவர் சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாய் மாற்றுகிற தேவன். தேவனை நேசிக்கிறவர்களுக்கு சகலதும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும் என்று ரோமர் 8:28 சொல்லியிருக்கிறபடி இன்று நம் வாழ்க்கையிலையும், நம் வாழ்க்கையில் கர்த்தர் எதையெல்லாம் அனுமதித்திருக்கிறாரோ அவைகள் அனைத்தையும் நன்மைக்காகவே, தீமைக்கென்று இன்னைக்கு நம்ம கண்களுக்கு முன்பாய் தோன்றும். ஆனால் இந்த கட்டங்கள் எல்லாம் நம் வாழ்க்கையின் உயர்வுக்காக, மேன்மைக்காக, தேவ திட்டத்திற்கு நேராய் கடந்து செல்வதற்கென்று கர்த்தர் மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. நமக்கு வேண்டியதெல்லாம் அந்த வாஞ்சை, அந்த தாகம். இந்த யோசிப்புடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்க்கும்போது அநேக சமயங்களில் யோசிப்புடைய வாழ்க்கை பெரிய தேவ திட்டத்திற்குள்ளாய் காணப்பட்ட யோசிப்புடைய வாழ்க்கை தன்னுடைய 17ஆம் வயதில் டோட்டலாக எல்லாமே மாறி போயிடுச்சு. அவனுடைய எதிர்பார்ப்பு பெரியதாய் காணப்பட்டுச்சு. அவனுடைய தேவ திட்டத்தை ஃப்ராங்காக ஆண்டவர் எல்லாருக்கும் சொல்லுவதல்ல, அவனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும், அவனை ஆண்டவர் எவ்வளோ மேன்மையாய் உயர்த்த போகிறார் என்பதை ஒரு சொப்பனத்தின் மூலமாக அல்ல, 2 சொப்பனங்கள் மூலமாக ஆண்டவர் அவனோடு இடைப்படுகிறார். ஆனால் கற்றுக் கொடுத்த வார்த்தைக்கும் வாக்குத்தத்தங்களுக்கும் தன்னுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கப்பட்ட சில சம்பவங்கள் அதற்கு எந்த விதமான சம்பந்தமே அற்றதை போல் நமக்கு தோன்றினாலும் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்திற்கு நேராக ஒவ்வொரு படிகளாக கர்த்தர் அவன் வாழ்க்கையை மாற்றினார். யூசிப்புடைய வாழ்க்கையில் அன்று அவன் அவனுடைய தகப்பனுக்கு கீழ்ப்படியாமல் வீட்டில் காணப்பட்டிருந்தான்னா தேவ திட்டம் அவனுடைய வாழ்க்கையில் நிறைவேறாமல் போயிருக்கும். சகோதரர்களுக்கு ஆகாரம் கொடுத்த இடத்துல சகோதரர்கள் யோசிப்பின் நன்மையை பெற்றுக்கொண்டவர்கள், ஆனால் அவனை குழியிலே தள்ளப்பட்டார்கள், தூக்கி எறிந்தார்கள். எப்படியாவது அவர் மரணத்திற்கு நேராய் போக வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்பட்டார்கள். ஏதோ ஒரு சூழ்நிலையில் மீதியானியர்கள் கைகளில் ஒப்படைக்கப்பட்ட யோசேப்பு விற்கப்படுகிறான். சொந்த சகோதரர்களால் விற்கப்படுகிறான். யோசித்து பாருங்க, எப்பேற்பட்ட சூழ்நிலை. தன் தகப்பனுடைய செல்ல பிள்ளையாக, நேசமுள்ள பிள்ளையாக, பலவர்ண அங்கியை கொடுத்து தன்னுடைய தகப்பனின் முதிர் வயதில் கிடைக்கப்பட்ட மகன், மிகவும் பாசத்தோடு நேசத்தோடு வளர்க்கப்பட்ட மகன், தேவ திட்டம் அவன் வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு சில கட்டங்களை தானாய் கடக்க வேண்டிய சூழ்நிலை காணப்பட்டது. இந்த கடக்கப்படுகிற சூழ்நிலையில் தன் சகோதரர்கள் யாரும் யோசிப்போடு கூட இல்லை. தான் அதிகமாய் நேசித்த தகப்பனும் கிடையாது. யாருமில்லாத சூழ்நிலையில் ஒரு அனாதையைப் போல அவன் விற்கப்படுகிறான். விற்கப்படுகிற இடத்திலையும் தேவன் யோசிப்போடு இருந்ததுனால அவனுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்துகிறார். அங்கும் அவன் என்ன செய்யப்படுகிறான்? ஃபேவர், அவனுக்கு ஒரு தயவு கிடைக்கப்படுகிறது. ஒரு எஜமானன் அவனுக்கு கீழாக பொத்திபாருக்கு வீட்டிலே ஒரு வேலைக்காரனாய் கடந்து செல்கிறான். அவனுடைய வேலைகளை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்து அவனை உயர்ந்த இடத்துல வைத்திருந்தார். செய்யாத குற்றத்திற்கு குற்றவாளியாய் தீர்க்கப்பட்டு ஜெயிலில் அடைக்கப்படுகிறான். சிறைச்சாலை அவனுடைய வாழ்க்கை. யோசித்து பாருங்க, விற்கப்படுகிறான், குழியில் தள்ளப்படுகிறான், சொந்த சகோதரர்களாய் 20 வெள்ளிக்காசுக்கு விற்கப்படுகிறான். இப்பொழுது வேலைக்காரனாய் இருந்தவன் சிறைச்சாலையில் செய்யாத குற்றத்திற்கு தண்டனை அனுபவித்து கொண்டிருக்கிறான். அந்த சூழ்நிலைகளில் கூட அவன் தன்னை சுற்றி இருந்த நண்பர்களை பார்த்து சொல்லுகிறான், ஒரு நாளைக்கு உனக்கு ஒரு மாற்றம் வரும், அன்னைக்கு நீ என்னை நினைத்து கொள்ளுன்னு சொல்லி அனுப்பினவனும் இவனை மறந்து போகிறான். மறந்தது நல்லது. சிலர் நம் வாழ்க்கையில் நம்மை நினைக்காமல் நாம் மறக்கப்படுவது நல்லது. ஹல்லேலூயா. அநேக நேரங்களில்
அவங்க அப்போ நினச்சிருந்தாங்கன்னா யோசேப்புடைய வாழ்க்கை திரும்பவும் வேற ஒரு வீட்டில் ஒரு வேலைக்காரனாக இருந்திருக்கலாம், அல்லது ராஜாவுடைய அல்லது பார்வோனுடைய வீட்டில் இன்னொரு வேலைக்காரனாக தான் அவன் போயிருந்திருக்கலாம். ஆனால் அவனுக்கென்று கர்த்தர் எதை பேசியிருந்தாரோ, எதை செய்வேன் என்று வாக்கு பண்ணியிருந்தாரோ அதை நிவர்த்தி செய்வதற்கு அவன் கடந்த கட்டங்கள் அல்லது அவன் தாண்டி சென்ற பாதைகள் மிகவும் எளிதானதே கிடையவே கிடையாது. ஆனால் என்று கர்த்தர் அவனை உயர்த்த வேண்டும் என்று சித்தம் வைத்தாரோ, இந்த சிறைச்சாலையில் 2 சொப்பனம் பார்க்கிறான், 2 சொப்பனத்திற்கு வியாக்கியானம் கொடுக்கிறான். இப்பொழுது ராஜாவாகிய பார்வோனுக்கும் 2 சொப்பனம். அல்லேலூயா. இவனை சொப்பனக்காரன்னு சொல்லி தான் சொந்த சகோதரர்கள் வெறுத்து தள்ளினார்கள். ஆனால் இவனை உயர்த்துவதற்கும் சொப்பனம் தான் காரணமாய் மாறிற்று. அல்லேலூயா. அநேக சமயங்களில் நாம் கர்த்தர் பேசின வார்த்தைக்காக, கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார் என்கிறதற்காக எத்தனையோ பேரால் நாம் புறக்கணிக்கப்படலாம், அவமதிக்கப்படலாம். ஆனால் இந்த பாதை, இந்த நெருக்கத்தின் பாதை, இந்த நிந்தையின் பாதை நிரந்தரமானது அல்ல. எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு என்று வேதவசனம் சொல்லுகிறது போல நாம் துயரப்படுகிறதற்கு, வேதனைப்படுவதற்கு, நிந்தையை அனுபவிப்பதற்கும் ஒரு எல்கை உண்டு. அந்த எல்கைக்கு பின்பதாக கர்த்தர் பண்ணின வாக்குத்தத்தத்தை, உடன்படிக்கையை நிறைவேற்றுவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறணும்னா யோசேப்பு தன்னுடைய தகப்பனுக்கு செல்ல பிள்ளையாக இருந்திருந்தால் மட்டும் போதாது, அவன் எகிப்துக்கு வரணும். அதற்கு தேவன் ஒவ்வொரு ப்ராசஸ், அவர் ஒவ்வொருத்தவர்களையுமே கர்த்தர் யோசேப்புடைய வாழ்க்கையில் பயன்படுத்தினார். நாம் அநேக சமயங்களில் நம்மளுடைய வாழ்க்கையின் வில்லன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் பாருங்களேன். ஆக்சுவலி அவங்கெல்லாம் வில்லர்கள் கிடையாது, நம்மை தேவ திட்டத்திற்கு நேராய் நடத்தி நம்மளை அந்த லட்சியத்தில் கொண்டு போய் நிறுத்துகிறவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக சமயங்களில் நம்ம அவங்கள பகைச்சிக்கிறோம், அநேக சமயங்களில் இவங்க நம்மளுடைய எதிராளி அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். உண்மையாக பாருங்களேன், உங்களுடைய வாழ்க்கையின் கட்டத்தை இன்னும் கொஞ்ச நாள் நகண்டு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் சொன்னதை நிறைவேற்றினதுக்கு அப்புறம் திரும்பி பாருங்களேன், அவங்க எல்லாரும் வில்லர்களாக இருக்க மாட்டாங்க. அவங்க எல்லாம் நம்மை தேவன் வைத்ததான அந்த வாக்குத்தத்த இடத்துல நம்மை நிறுத்துவதற்கு கர்த்தர் பயன்படுத்தின ஒவ்வொரு பாத்திரங்களாய் நாம் பார்ப்போம். யோசேப்புடைய வாழ்க்கையிலையும் என் தகப்பனாக இருக்கலாம், சகோதரர்களாக இருக்கலாம், விற்ற மீதியானியர்களாக இருக்கலாம், கொண்டு வந்த மீதியானியர்கள் வேறு ஏதாவது தேசத்தில் கொண்டு போயிருக்கலாமே, அவங்களையும் கர்த்தர் கரெக்டாக கொண்டு வருகிறார். அந்த தேசத்தை குறித்து கற்றுக்கொள்வதற்கு, மொழியை கற்றுக்கொடுப்பதற்கு, அடுத்தது அங்கே இருக்கிற கலாச்சாரங்களை கற்றுக்கொள்வதற்கு இவனுக்கு ஒரு இடம் வேணும். த பிளேஸ் டு லேர்ன் அப்படின்ற இடம் வேணும். அதற்காக ஆண்டவர் என்ன செய்கிறார், போத்திபார் வீட்டில் வைத்து அவனை உருவாக்குகிறார். அங்கே அவன் உருவான உடனே அவனுக்கு அப்கிரேடு. நம்ம நினைக்கிறோம் அப்கிரேடுன்றது சிங்காசனம் என்று நினைக்கிறோம். அடுத்த அப்கிரேடு யோசேப்புடைய வாழ்க்கையில் சிறைச்சாலையாய் காணப்பட்டது. ஆனால் சிறைச்சாலையில் அவனுடைய வாழ்க்கை முடியவில்லை. கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தின் ஆரம்பமாய் கர்த்தர் அதை மாற்றினார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க உங்களுடைய வாழ்க்கையில் சிறைச்சாலை அனுபவத்தை போல, கட்டப்பட்ட அனுபவத்தை போல, தேவன் என்னோடு பேசின வாக்குத்தத்தத்திற்கும் நான் இந்த நாளில் கடந்து செல்வதற்கும் சம்பந்தப்பட்ட சூழ்நிலைகளை கூட நீங்க இன்னைக்கு இரவு வேளையில் அமர்ந்திருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுவது, லிட்டில் மோர் டைம், இன்னும் கொஞ்ச நேரம்தான், நான் உனக்கு வாக்கு பண்ணினதை நிறைவேற்றுவதற்கு நான் போதுமானவராக இருக்கிறேன். அது யோசேப்புடைய வாழ்க்கையை உயர்த்தின தேவன். எதை வைத்து மக்கள் பரிகாசம் பண்ணினார்களோ, எதை வைத்து கர்த்தர் வாக்கு பண்ணினார், சொப்பனத்தின் மூலமாய் வாக்கு பண்ணினார், சொப்பனத்தின் மூலமாகவே அவனை உட்கார வேண்டிய சிங்காசனத்தில் உட்கார வைத்தார். ராஜாவுக்கு அடுத்த பிளேஸ். ஆக்சுவலி உண்மையாகவே யோசேப்பு வாழ்ந்த காலத்தில் ராஜாவை காட்டிலும் பவர் யாருக்கு இருந்துச்சுன்னா யோசேப்புக்கு தான் இருந்துச்சு. ஒரு வசனம் சொல்லியிருக்கு, ஒரு மனிதனுடைய கரங்களோ கால்களோ யோசேப்புக்கு தெரியாமல் அசையவே கூடாதான். தட் மீன்ஸ் அன்னோயிங்லி, யோசேப்பு அறியாமல் அந்த எகிப்து தேசத்தில் ஒன்றுமே நடக்கக்கூடாது என்கிற இடத்துல வைப்பதற்கு
அவன் கடந்து வந்த பாதை ஈஸி கிடையாது. இன்றைக்கி நீங்கள் கடந்து போகிற பாதையும் ஈஸி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொன்னதை கர்த்தர் நிறைவேற்றுவார். யோசிப்பு வாழ்க்கையில் நிறைவேற்றின தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் நிறைவேற்றுவதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். அநேக சமயங்களில் ஆண்டவர் ஏன் இதை என் வாழ்க்கையில் அனுமதித்தார் என்று நாம் வேதனையோடு காணப்படலாம். அனுமதிப்பதெல்லாம் நன்மைக்காக என்பதை நாம் மறந்து போகவே கூடாது. அவனுக்குள்ளாக தகப்பனை விட்டு கடந்து சென்றாலோ, சகோதரர்கள் விற்றாலோ, போத்திபாருடைய வீட்டில் கைவிடப்பட்டாலோ, சிறைச்சாலையில் இருந்தாலோ, தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவனாக அந்த ஆத்மாவில் அவன் கேட்டதான அந்த தேவனை குறித்த ஆர்வம், தாகம் அவனுக்குள்ளாய் இருந்தது நிமித்தம் அந்த தாகம் அவனை மாத்திரம் ஆசீர்வதிக்கவில்லை, தேசத்திற்கு முழுவதுமாக, ஜாதிகளுக்கு முழுவதுமாக. நாட் ஓன்லி ஃபார் ஈஜிப்ட், ஹி வாஸ் அ பிளஸிங் டு த ஹோல் வேர்ல்ட். அவன் எகிப்து தேசத்திற்கு மாத்திரமல்ல, முழு உலகத்திற்குமே ஆசீர்வாதம் உள்ளவனாக கர்த்தர் யோசேப்பை மாற்றினது போல நாமும் தேவனுடைய சந்நிதியில் அவருக்காய் தாகத்தோடு காத்திருந்தோம் என்றால் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் அதிசயத்தை செய்வதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம் கண்களை மூடுவோமா? நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் அனுமதிப்பதெல்லாம் நன்மைக்காகப்பா. எங்களை நடத்துகிற பாதைகள் எல்லாம் நன்மைக்காகப்பா. நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் எதையெல்லாம் செய்ய சித்தமாக இருக்கிறீரோ அவைகளையெல்லாம் நேர்த்தியாய் செம்மையாய் செய்கிற தேவனாய் இருக்கிறீங்களே, உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவும் செய்து முடிப்பீர். அதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவும் செய்து முடிப்பீர். உங்க கைகள் சொல்லுமா, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லப்பா. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை, இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. சகலத்தையும் நீர் உருவாக்கினீர், சகலத்தையும் நீர் உருவாக்கினீர். வார்த்தையாலே நீர் உருவாக்கினீர், சகலத்தையும் நீர் உருவாக்கினீர். வார்த்தையாலே நீர் உருவாக்கினீர். அன்பாழ்விலும் நீ வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவீர். சொல்லுவோம், என் வாழ்வில் நீங்க வார்த்தையினால் சொன்னதை கரத்தினால் நீர் வெளிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறீங்களே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நிறைவேற்றுவி. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் ரகசியாந்தடரே எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை, இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. நம் வாழ்வில்
வாழ்க்கையில் கர்த்தர் சொன்ன அனைத்தையும் நிறைவேற்றுவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். நமக்கு வேண்டியதெல்லாம் அந்த ஜீவ தண்ணீரை குறித்த வாஞ்சை. நாம் அவரோடு இருக்க வேண்டும், அவருடைய பிரசன்னத்தில் மூழ்க வேண்டும். அந்த பிரசன்னம் நமக்குள்ளாக இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புரண்டு ஓட கிருபை செய்யும். ஆண்டவரே, இந்த நாள் துதி ஆராதனை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தந்தீரே, தேவ மகிமையை நீர் எங்களுக்கு சூழ்ந்து கொடுத்தீரே, உமக்கு நன்றி. உங்கள் பிரசன்னம் எங்களை தாங்கட்டும், வழி நடத்தட்டும். எங்களோடு இணைந்து இந்த துதி ஆராதனை வேளையில் எங்களோடு அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதத்தில், குடும்பத்தில், சபைகளில் ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதம், ஒரு மாற்றம், ஒரு தெய்வீக தொடுதல் உண்டாக கிருபை செய்வீராக. இன்னும் அதிகமாய் மோடி கெட்டி நெருங்கி சேருகிறவர்களாக, இன்னும் அதிகமாய் உமக்கு வாஞ்சிக்கிறவர்களாக, தாகிக்கிறவர்களாக, உங்கள் சித்தத்தை செய்கிறவர்களாய் நீர் மாற்றுவீராக. நீர் அப்படியே செய்கிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து புரண்டோடுவதாக. ஆமென், ஆமென். Okay. கருமின் தலை மேல் இருப்பதால் நான் தீர்க்கமாய் உரைப்பதை உயிரடைய செய்வார். கர்த்தர் கரம் என் தலை மேல் இருப்பதால் நான் தீர்க்கமாய் உரைப்பதை உயிரடைய செய்வார். எலும்புகளும் உயிரடையும், நரம்புகளும் உயிரடையும், உலர்ந்து போனதும் உயிரடையும், மறைந்து இருப்பதும் உயிரடையும். சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், அவரை கர்த்தர் என்று அறிந்து கொள்ள செய்வார். சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், அவரை கர்த்தர் என்று அறிந்து கொள்ள செய்வார். ஒன்றுக்கும் உதவாத உலர்ந்த எலும்புகள் மகா சேனையா எழும்புமே. கர்த்தர் சொன்னதை நான் சொல்லும் போது எலும்புகள் ஒன்றோடு இணையுமே. ஒன்றுக்கும் உதவாத உலர்ந்த எலும்புகள் மகா சேனையா எழும்புமே. கர்த்தர் சொன்னதை நான் சொல்லும் போது எலும்புகள் ஒன்றோடு இணையுமே. எலும்புகளும் உயிரடையும், நரம்புகளும் உயிரடையும், உலர்ந்து போனதும் உயிரடையும், மறைந்து இருப்பதும் உயிரடையும். சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், அவரை கர்த்தர் என்று அறிந்து கொள்ள செய்வார். சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், அவரை கர்த்தர் என்று அறிந்து கொள்ள செய்வார். காலங்கள் கடந்தாலும் ஒருபோதும் மாறாதே, மாறாதவர் மாற்றம் காண செய்வார். அவர் வார்த்தை ஒருபோதும் மறையாதே, முடியாததொன்றும் இல்லை என் தேவனால். காலங்கள் கடந்தாலும் ஒருபோதும் மாறாதே, மாறாதவர் மாற்றம் காண செய்வார். அவர் வார்த்தை ஒருபோதும் மறையாதே, முடியாததொன்றும் இல்லை என் தேவனால். தடைகளும் மாறிடுமே, குறைவானதும் நிறைவாகுமே, நரம்பும் உருவாகுமே, உயிரற்றவை உயிரடையுமே. சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், அவரை கர்த்தர் என்று அறிந்து கொள்ள செய்வார். சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், அவரை கர்த்தர் என்று அறிந்து கொள்ள செய்வார். தாமதங்கள் ஒருபோதும் தடையல்ல, உரைத்தவர் அதை நிறைவேற்றுவார். நிறைவே
அவர் வார்த்தை என்றென்றும் நிச்சயமாய் அதை நிறைவேற்றுவார். தாமதங்கள் ஒருபோதும் தடையல்ல, உரைத்தவர் அதை நிறைவேற்றுவார். நிறைவேறும் அவர் வார்த்தை என்றென்றும் நிச்சயமாய் அதை நிறைவேற்றுவார். தடைகளும் மாறிடுமே, குறைவானதும் நிறைவாகுமே, சதையும் நரம்பும் உருவாகுமே, உயிரற்றவை உயிரடையுமே. சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், அவரை கர்த்தர் என்று அறிந்து கொள்ள செய்வார். சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், அவரை கர்த்தர் என்று அறிந்து கொள்ள செய்வார். உயிரடையுமே என் சூழ்நிலை, என் வாழ்வில் உயிரடையுமே, உயிரடையுமே அவர் தரிசனம், என் வாழ்வில் உயிரடையுமே, உயிரடையுமே அவர் திட்டமே, என் வாழ்வில் உயிரடையுமே, உயிரடையுமே என் சூழ்நிலை, ஊழியத்தில் உயிரடையுமே, உயிரடையுமே அவர் தரிசனம், என் வாழ்வில் உயிரடையுமே அவர் திட்டமே, ஊழியத்தில் சொன்னதை செய்வார், சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், அவரை கர்த்தர் என்று அறிந்து கொள்ள செய்வார். சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், அவரை கர்த்தர் என்று அறிந்து கொள்ள செய்வார். கர்த்தர் கரம் என் தலை மேல் இருப்பதா, நான் தீர்க்கமாய் உரைப்பதை உயிரடைய செய்வார். கர்த்தர் கரம் என் தலை மேல் இருப்பதால் நான் தீர்க்கமாய் உரைப்பதை உயிரடைய செய்வார். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவனுடைய பிரதான கட்டளையின் அடிப்படையிலே உங்களுக்காக ராமேஸ்வரத்தில் எளிய முறையில் வேதாகம கல்வி கற்றிட ஓர் அரிய வாய்ப்பு. சுமார் 46 வருடங்களுக்கு முன்பாக மிஷனரி அப்போஸ்தலர் பாஸ்டர் எம் பவுலோஸ் அவர்களால் தரிசனத்தோடு ஆரம்பிக்கப்பட்டு மிக வெற்றிகரமாக நடைபெற்று கொண்டிருக்கும் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் மினிஸ்ட்ரி ISM வேதாகம கல்லூரிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ISM வேதாகம கல்லூரி சிறப்பம்சங்கள்: ATA மற்றும் அயாட்டா போன்ற உயர்ந்த கல்வி நிறுவனங்களின் சான்றிதழ் வழங்கப்படுகின்றது. ஆண் பெண் இருப்பாளருக்கும் தனித்தனியே தங்கும் வசதிகள் உள்ளன. விரிவான காற்றோட்டமான வகுப்பறைகள் மற்றும் நூலகங்கள் உள்ளன. ஊழிய பயிற்சியோடு சேர்ந்து கீபோர்ட், டெய்லரிங் மற்றும் பல பயிற்சிகளும் அதற்குரிய முகாம்களும் நடைபெறும். வேதாகம கல்லூரி படிக்கும் போதே BA, BBA போன்ற தொலைக்கல்வி படிப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. மிகவும் அனுபவமுள்ள அபிஷேகம் பெற்ற தேவ ஊழியர்களால் வகுப்புகள் நடத்தப்படுகிறது. சிறப்பான கல்வியுடன் நடைமுறை ஊழிய பயிற்சியும் கொடுத்து வருகிறோம். மேலும் சுவிசேஷம் அறிவித்தல், சபை ஆராதனை, சிறுவர் ஊழியம், சிறப்பான பிரசங்கம், முறையாக ஜெபம் பண்ணுதல் போன்ற பல்வேறு சிறப்பு பயிற்சியும் அளித்து வருகிறோம். ஓராண்டிற்கு மேல் பயிலும் மாணவர்களுக்கு கல்வி ஆண்டில் இறுதியில் மிஷனரி பாரம் ஏற்படுத்தும் வகையிலான மிஷனரிகளின் வாழ்க்கை வரலாற்று இடங்களும் காண்பிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு வருடத்தின் இறுதியிலும் சிறப்பான பட்டமளிப்பு விழா ஏற்படுத்தப்பட்டு அவரவர் தகுதிக்கேற்ப பட்டமளிக்கப்படுகின்றனர். நமது வேதாகம கல்லூரிகளில் கடந்த ஆண்டுகளில் பயிற்சி பெற்ற மாணவ மாணவிகள் இன்று உலகத்தின் பல பகுதிகளில் கர்த்தருடைய ஊழியத்தை மிக சிறப்பாக நிறைவேற்றி வருகிறார்கள் என்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். Certificate of Theology, Diploma of Theology, Bachelor of Theology, Master of Divinity போன்ற சிறப்பான முறையான வேதாகம கல்வி வகுப்புகளுக்கான சேர்க்கை ஆரம்பமானது. அனைத்து வயதினரும் எளிய முறையில் வேதாகம கல்வி பயின்று பட்டம் பெற்று தேவராஜ்யத்திற்கு பயனுள்ளவர்களாக மாற உங்களுக்கு ஓர் அரிய வாய்ப்பு. ஒரே ஒரு வாழ்க்கையை வாழும் இந்த பூமியில்
கர்த்தருக்காக ஏதாவது செய்திட, கர்த்தருடைய வார்த்தையை அறிவித்து அநேகரை நித்திய ராஜ்யத்திற்கென்று ஆயத்தப்படுத்திட, உங்கள் தகுதிக்கும் வசதிக்கும் ஏற்றாற்போல் வேதாகம கல்வி கற்று தரம் வாய்ந்த சான்றிதழ்களோடு பட்டம் பெற்று கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க உங்களை அன்புடன் அழைக்கிறோம். ISM வேதாகம கல்லூரியின் கிளைகள். ISM வேதாகம கல்லூரியின் கிளைகளில் நடைபெறும் வகுப்புகள் வாரத்தின் ஒரு நாள் மட்டும் சுமார் 5 மணி நேரம் நடைபெறும். மேலும் தொடர்புக்கு ஒருங்கிணைப்பாளரான பாஸ்டர் ஷாஜின் அவர்களை தொடர்பு கொள்ளவும்.